ஹலோ எவ்ரிவன், இப்போ நம்ம இந்த வியாண்ட் சாஃப்ட்வேரை பற்றின ஒரு இன்ட்ரோ நம்ம பார்த்துடலாம். அதாவது என்னென்ன டூல் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இப்போ பார்த்துலாம். ஸோ இதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட டூல்ஸ் பையில் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டேஷ்போர்டில் வந்தீங்க அப்படின்னா ஸோ அதில் நீங்கள் வாங்கியிருக்கிற சாஃப்ட்வேர் வியாண்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அதில் ஏதாவது ஒரு இதை நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஐ ஓப்பன் ஆக்சஸ் 1 யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் போய்ட்டு எதுவும் பெருசாக நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிரியேட் வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட் வீடியோ இருக்கும். யூஸ் டெம்ப்ளேட்னா ஏற்கனவே இருக்கக்கூடியதை நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம அதுக்கு தேவையில்லை. நமக்கு இதில் இருக்கக்கூடியதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஹாரிசான்டல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் அப்படின்றது யூடியூப் வீடியோஸ்க்கு, ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு, அல்லது டிவி மொபைல்லலாம் லேண்ட்ஸ்கேப் வீடியோஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாரிசான்டல் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கொயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லலாம் ஸ்கொயர் வீடியோஸ் தான் மோஸ்ட்லி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அண்ட் ஃபேஸ்புக்லேயும் ஸ்கொயர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அண்ட் வெர்டிக்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வெர்டிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இதில் பொதுவாக நம்ம யூடியூபுக்கு இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால நம்ம ஹரிசாண்டலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிட் ஆஃப் செகண்ட், ஒரு 2 to 3 செகண்ட் எடுத்துக்கும் கொஞ்சம் டைம் அந்த லோட் ஆகி வர்றதுக்கு. அண்ட் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, ரைட். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவர் அப்படின்றது நம்ம சர்ச் பண்ணலாம். ஹோம் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஹோம் ரிலேட்டடானது எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். பட் நம்ம அதை இப்போ பார்க்க வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற டூலை பற்றி சொல்லிடுறேன். ஸோ டிஸ்கவர். ரெண்டாவது ப்ராஜெக்ட்ஸு. ஸோ நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம், அதாவது நமக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இதுலேருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பேக்ரவுண்டு, ஒரு ஆஃபீஸ் சீனு, ஓகே, ஒரு ட்ரைனிங், ஹோம், ட்ராவல், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் நம்ம, ஓகே. ஸோ இது உங்களுக்கு சீன்ஸ், ஓகே. ஸோ இது ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இது சீன்ஸ். அதாவது ப்ராஜெக்ட்டில் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தால் இந்த இடத்துல இருக்கும். இன் திஸ் வீடியோ, யுவர் வீடியோஸ் அப்படின்றதுல இருக்கும். அண்ட் அடுத்து இருக்கிறது சீன்ஸ், யுவர் சீன்ஸ். நம்ம ஏதாவது சீன் சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது இதுக்குள்ளே இருக்கும். பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 24 ஹவர்ஸில் எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ அந்த ஆஃபீஸ், ட்ரைனிங், ஹோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வரும். ரெண்டாவது ப்ராப்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஹேண்ட் கஸ்டர்ஸ் அண்ட் ஷேப் அண்ட் சிம்பிள்ஸு. ஸோ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நிறைய ஷேப்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு ஹார்ட்டின், லைட்டு, ஸோ இந்த மாதிரி ஐடியா, இந்த மாதிரி ஏரோ, லெஃப்ட், ரைட், இதெல்லாம் நம்ம ஷேப்ஸ் அண்ட் சிம்பிள்ஸில் இருக்கும். அண்ட் ஹேண்ட் கஸ்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா லைக்கு, தமிழில் ஹார்ட்டின், செல்ஃபி ஸ்டிக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இதை ப்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மவுஸ் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி, இல்லை கையை தட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரிவியூ அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இமேஜ் மாதிரி, வீடியோ சிம்பிள் மாதிரி இருக்குது அப்படின்றதுனா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ வாட்ச் இதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வீடியோ சிம்பிளில் இருக்கிறதெல்லாம் ப்ளே ஆகும். ப்ரிவியூவில் இருக்கிறதெல்லாம் ப்ளே ஆகாது. அந்த ஜூம் இன், ஜூம் அவுட் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ப்ளே ஆகாது, ஓகே. ஸோ இதெல்லாமே ப்ராப்ஸில் இருக்கும் நமக்கு, ரைட். அண்ட் இதுலேயே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ், அதாவது பாம் பிளாஸ்ட் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை அப்ளை பண்ணோன்னா இது மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி இப்போ பிளஸ்ட் ஆச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஹார்ட்டின் போட்டோம்னா ஜம்ப் ஆகிற மாதிரி, ஓகே. ஸோ இது ப்ராப்ஸில் வருது. அண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ சில அனிமல்ஸ்லாம் ஜம்ப் பண்ணி இது இப்போ பேட்லாம் பறக்கிற மாதிரி, இல்லை கரடி எதையோ சாப்பிட்ற மாதிரி, இந்த கரடி நடந்து போகிற மாதிரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக நடந்து போகிற மாதிரி, நின்று தூங்குற மாதிரி, அதே மாதிரி பேர்ட்ஸ் ஏதாவது சாப்பிட்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் ப்ராப்ஸில் இருக்கும், ஓகே. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யுவர் கேரக்டர்ஸ்ன்றது நம்ம ஏதாவது க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணால் உண்டு. பட் நம்ம அதுலேயே நிறைய பேர் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ அதுவே நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம் கேரக்டர். பட் எப்பயுமே நம்ம ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இப்போ பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி, ஒயிட் போர்ட் அனிமேஷன், இந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வரும். ஸோ இதில் நமக்கு யார் வேணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே. ஸோ இந்த கேரக்டர் வேணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இதை பற்றிலாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதாவது எப்படி கேரக்டர் அனிமேஷன்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். அண்ட் அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா சார்ட் டைப்ஸ். இதெல்லாம் நம்ம பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல, ஓகே. ஸோ இதெல்லாமே நமக்கு தேவையும் இல்லை அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன், ஓகே. அண்ட் டெக்ஸ்ட், அதாவது நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ டெக்ஸ்ட் எதுவும் இல்லை இப்போதைக்கு, 0 டெக்ஸ்ட் இருக்குது, எதுவும் இல்லை. அதே மாதிரி ஆடியோ அப்படின்றதும் நம்ம எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆடியோஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஆடியோவில் நம்ம எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஓகேங்களா. ஏன்னா ஆடியோ யூஸ் பண்ணால்
உங்களுக்கு வந்து யூடியூப்பில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ரைட். அண்ட் அப்லோட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில இது வேணும், நம்ம ஒரு கேரக்டரை ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணணும், இந்த இடத்துல இந்த இமேஜ் இல்லை அப்படின்னும் போது நம்ம ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதில் நம்ம இங்கே அப்லோட்ஸில் போய்ட்டு அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே. ஸோ மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறது சீன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கேரக்டர்ஸ் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இது வந்து ரீப்ளேஸ் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேரக்டர் நம்ம இங்கே வச்சிருக்கோம் அப்படின்னும் போது இந்த கேரக்டருக்கு பதில் எனக்கு வேறு கேரக்டர் சூஸ் பண்ணு அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வேறு கேரக்டர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேரக்டர் மாறிடும். ஸோ அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பேக்ரவுண்டை நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சீன்ஸில் போகிறேன். ஓகே இங்கே மேனுன்னு இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இந்த சார்ட்லாம் காமிக்கல. இது இருக்குது பாருங்கள், டெக்ஸ்டெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே மேனு நம்ம சர்ச் பண்ணதுனால உங்களுக்கு அந்த மாதிரி காமிச்சிருச்சு. ஸோ பார் சார்ட்டு, பை சார்ட்டு, லைன் சார்ட்டு, பர்சன்டேஜ் சார்ட்டு, டைட்டில், இது எல்லாமே டைட்டில்ஸ் நம்ம வைக்கிறது. ஸோ அப்புறம் ஆடியோ ஃபைல்ஸ்க்கு வந்திங்கன்னா நிறைய ஆடியோஸ் இருக்கும், பேக்ரவுண்ட் மியூசிக், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு பிரச்சனைகள் வரும் யூடியூப்பில் இருந்தால். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து சீன்ஸ் எடுத்துப்போம். சீன்ஸில் வந்து ஒரு ஆஃபீஸுன்ற ஒரு சினாரியோ எடுத்துகிட்டு கீழே போய்ட்டு நான் இதுதான் என்னோடய ஆஃபீஸ், ரைட். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வைக்கிறேன். எனக்கு இந்த சீனில் இது வேண்டாம் அப்படின்னா இங்கே நான் இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி எனக்கு ரீப்ளேஸ் கொடுத்தேன் அப்படின்னா, நான் வேறு சீன் வேணும், வேறு பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா இதை சூஸ் பண்ணால் நமக்கு அந்த பேக்ரவுண்ட் டக்குன்னு மாறிடும், ரைட். இப்போ இதுலேயே நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணி ஹால்வேன்னு இருக்கு இல்லையா, ஸோ லொக்கேஷன்ஸ் அந்த மாதிரி மாற்றி நான் வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் செட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டில். ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி இல்லை எனக்கு இது வேண்டாம், ஏர்போர்ட் வேண்டாம், எனக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பின்னாடி வந்து ஒரு கோல்ஃப் கிளப்பு ஆர் பேஸ்பால் கிளப் இருக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா பின்னாடி பேஸ்பால் கிளப் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி, பட் ஆக்வர்டாக இருக்குது இல்லையா. ஸோ இது சூட் ஆகலை, ரைட். ஸோ இங்கே ஜன்னல்லாம் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக ஒரு ஆக்வர்டாக தான் இருக்கும். ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், இதை கிளிக் பண்ணி லைக் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்ததுனா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்டை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்ட் மாறிடும். இல்லை இந்த பேக்ரவுண்ட்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை சூஸ் பண்ணி நம்ம கலர்ஸ் மாற்றணும் அப்படின்னா இதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்படியே ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கலர்ஸ்லாம் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் இப்போ வந்து பேக்ரவுண்ட் பேட்டர்ன்ஸில் போய்ட்டு நீங்கள் எந்த பேட்டர்ன் வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது, ரைட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கலர்ஸை மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதுக்கு வந்து கலர் வந்து ஒரு மாதிரி எல்லோ வைக்கிறேன்னு வைங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து எல்லோவாக மாறும். இல்லை எனக்கு பிளாக் வேணும் அப்படின்னா ஸோ அப்படியே ட்ராக் பண்ணி நான் பிளாக் கொண்டு வந்து ஸோ விண்டோ ஸ்க்ரீன் வந்து பிளாக்ல மாறிடும். இல்லை இந்த இது வந்து எனக்கு கலர் பிடிக்கல, இதை நான் வேறு கலர் மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் கலர்ஸை மாற்றிக்கலாம், ரைட். இல்லை எனக்கு ஒயிட் கலர் வேணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒயிட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூ இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரே மாதிரி கதையை சூஸ் பண்ணாமல் அதுக்குண்டான பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த டூல் யூஸ் ஆகும், ரைட். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சீனோட ட்ரான்சிஷன். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைம் லைன் இருக்குது. ஸோ இந்த டைம் லைனில் நமக்கு வந்து இன்னொரு பேக்ரவுண்டு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் ஆர் இன்னொரு சீனை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ஆட். ஓகே, ஸோ அதே இது வந்துருச்சு. ஸோ கண்டினியூ ஆட் கொடுத்து கண்டினியூ லாஸ்ட் சீன் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வரும்போது நமக்கு இந்த சீன்லேருந்து இந்த சீன் மாறுறதுக்கு ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு கேமராவை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை பற்றிலாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அண்ட் செட்டிங்ஸ் அப்படின்றது டியூரேஷன் எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கிறது. இதுதான் நமக்கு டைம் லைன். இந்த வீடியோ வந்து எவ்வளோ நேரம் ஓடும் அப்படின்றதுக்குண்டான டைம் லைன். அண்ட் இது வந்து ப்ரிவியூ டியூல். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ரிவியூ எடுத்துக்கும். அண்ட் அந்த வீடியோவை நமக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது. நம்ம கொடுத்துருக்கிற செகண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும், ரைட். ஸோ இப்போ பார்ப்போம் அது எப்படி ப்ளே ஆகுது அப்படின்றத பார்ப்போம். லெட் மீ ப்ளே. ஸோ ஒரு ஜூம் மீட்டிங் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எல்லோரும் பேசுகிற மாதிரி ஒரு சீனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ரைட். ஸோ எக்ஸிட் ப்ரிவியூ கொடுத்தா எக்ஸிட் ஆகிடும். அண்ட் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா அதை டெலிட் பண்ணிக்கலாம். இந்த சீனை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும், அவ்வளோதான், ரைட். இது ஜஸ்ட் வியாண்டோட இன்ட்ரோடக்ஷன். அண்ட் போக போக ஒரு கேரக்டர் சீன்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.